தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நண்பர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா முதல்வராகனு ஆசைப்படுறாரு. ஆனால் முதல்வர் தளபதி விஜய் ஆகணும் ஆசைப்படுறாரு. இதை நம்ப முடியுதா? என்னப்பா சொல்கிற? உண்மைதாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகரில் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுக்கு ஆட்களை எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க, எவ்வளோ கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இப்போ திமுக மட்டும் மாநாடு எங்கே போட்டால் அனுமதி கிடைக்கும். ஆனால் நம்ம தளபதி விஜய்க்கு மாநாடு போட்டால் அனுமதி கிடைக்கவே மாட்டேங்குது. பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு 1008 கண்டிஷன் போடுறாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பாட்டு ஜாலியாக வராங்க. ஆனால் அந்த மாநாட்டை யாருமே ரசிக்க மாட்டாங்க. திமுக தொண்டையில் கலைஞ்சி போயிடுவாங்க. ஆனால் இளைஞர்களை குதி வைக்கிறதுக்கு இந்த ஓட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தளபதி விஜய் ஸ்டைலில் நம்ம போகணும். அது எப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரோ அதை மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜயை ஃபாலோ பண்ணுறாரு மு.க. ஸ்டாலின் அவர் முதல்வர். உண்மைதான். நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்களா நண்பர்களே? தளபதி விஜய் மாநாட்டில் வேணால் தொண்டர்கள் ஏறி கொடுத்து கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அந்த திமுக இளைஞர் மாநாட்டில் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஏறி வந்து முதலமைச்சர் கிட்ட கை கொடுக்க வந்தாங்களா? அதே மாதிரி தான். ஆனால் தளபதி என்ன பண்ணாலும் அதே தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெபுட்டி சிஎம் அவர் செல்ஃபி எடுக்க, நானும் செல்ஃபி எடுக்கிறேன். அப்பாவும் மகனும் 2 பேருமே மாற்றி தளபதி விஜயை காப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா வச்சு செஞ்சுருக்காங்க சோசியல் மீடியாவே. ஆனால் இந்த மாநாட்டில் எதுவுமே நடக்கலை அப்படின்னா நடந்துச்சு. அதையும் பார்த்துருவோம். பார்த்தீங்களா நண்பர்களே? தளபதி விஜய் ரசிகர்களை பார்த்து தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க பயல்க. இப்போ இந்த கூட்டத்தில் எப்படி ஆடுறாங்க? இது மட்டும் கொள்கை கூட்டமா? என்னடா நியாயம்? இந்த கல்மா தெரியுமா? அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்திருக்கு. கையில் சரக்கு பாட்டிலோட ஆட்டம் போடுறாங்க. உண்மையிலே இது போதை மாநாடா இல்லை இளைஞரணி மாநாடான்னு தெரியல. திமுகவுக்கு அழிவு காலம் நிச்சயம் வந்துருச்சு. அதே மாதிரி எதுக்காக தளபதி விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு பார்த்து இளைஞர்கள் ஓட்டுக்குறி வைக்கிறதுக்காண்டி இது நடக்குது. ஏன்னா அதிகமாக இளைஞர்கள் ஓட்டு தளபதி விஜய்க்கு தான் போகும். நிச்சயமாக அவர் தான் சிஎம் ஆகும்.